வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி, ஜெயா சர்வ அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்ல இருந்து. இது ஒரு முக்கியமான பதிவு. ராகு கேது பெயர்ச்சி 2020 பெயர்ச்சி பற்றிய விஷயங்கள். நிச்சயமா நீங்க எல்லாரும் இது ஒரு பலன்கள் சொல்ல போறேன் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா என் வரையில நான் ஒரு 12 இயர்ஸ்க்கு மேல இந்த அஸ்ட்ராலஜி ரிசர்ச்ல இருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் சரி, பல ஜாதகர்கள் லைஃப்ல நான் ரியலா பாக்குறது கோச்சாரத்தை விட அவர்களுடைய தசா புத்தி, அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட், அந்த கிரகங்கள் வாங்கியிருக்க கர்மா, இது மட்டுமே அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். அது மேபி அவங்களுடைய growth-ஆ இருக்கட்டும், இல்ல ஒரு வீழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல அவங்களோட லைஃப் சேஞ்சஸ் ஆகட்டும், எல்லாமே சரி. ஒரு கிராஃப் மாறுது அப்படின்னா அது அப்பா இருக்கலாம், டவுனா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி, அந்த கிராஃப் மாறுறதுக்கான முக்கிய காரணம் அவர்களுடைய சுய ஜாதகமே அன்றி வேற எதுவுமே கிடையாது. சோ கொஞ்சம் விஷயங்கள் மட்டும், அதாவது ஒரு 10 to 20% இந்த கோச்சார பலன்கள் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். சோ அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் ஒரு கும்ப ராசியா இருக்கட்டும், இல்ல மகர ராசியா இருக்கட்டும், எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் 10 கோடி பேர் இருக்காங்க இந்தியால மட்டுமே. சோ 10 கோடி பேரும் வேற வேற தசா புத்தியில், வேற வேற ஏஜோட, வேற 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 கர்மாக்களோட, வேற வேற பிராப்தங்களோட தான் பிறந்திருக்கும். சோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமானா நிச்சயமாக கிடையாது. ஆனால் சில விஷயங்களில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கலாம். இந்த கோச்சார டயத்துல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அது மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இப்ப நான் சொல்ல போறேன். முதல் விஷயம், ராகு கேது பெயர்ச்சி. பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் படி செப்டம்பர் 1 இன்னைக்கு பெயர்ச்சி ஆக போறாரு. திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 23. இங்க பலருக்கு இல்ல மிகப்பெரிய குழப்பம், வாக்கியம் கரெக்டா வர்க்கணிதம் கரெக்டா. ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், நீங்க திருக்கணிதப்படி ஒரு ஜாதகம் எடுத்து வச்சுக்கோங்க, வாக்கியப்படி ஒரு ஜாதகம் எடுத்து வச்சுக்கோங்க, கோச்சார பலன்களை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க கோச்சாரப்படி. பிளஸ் உங்களுடைய தசாபுத்திகளை நீங்க நோட் பண்ணுங்க. நிச்சயமாக தசாபுத்திகள்ல ஒரு வேரியேஷன் இருக்கும். ஒன்னு, பிளானட் பொசிஷன்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். சோ பிளானட் பொசிஷனுங்கிறது கரெக்டா ராங்கா, அந்த பலன்கள் நமக்கு எப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆகுதுங்கிறது கோச்சாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஆஸ்பெக்ட் சார்ட்ல சில பேருக்கு ராசி மாறிடும், லக்னம் மாறிடும். சோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிள்ங்க. உங்க ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அந்த தசாபுத்திகளோட மீட் பண்ணி பாருங்க. நடக்கிற இன்சிடென்ட் எந்த இயர்ல எது நடந்துச்சு. ஒருவேளை திருக்கணித ஜாதகம் எல்லா இன்சிடென்ட்டும் மேட்ச் ஆச்சுன்னா திருக்கணித்தை ஃபாலோ பண்ணுங்க. இல்லங்க வாக்கியப்படிதான் எனக்கு எல்லாமே நடக்குதா, சிம்பிள் வாக்கியம் ஃபாலோ பண்ணுங்க. இதுக்காகத்தான் கோச்சாரம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்ப இந்த அஷ்டமத்து சனி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருக்கா, இல்ல இது வந்துட்டு மேஷத்துல இருக்கா அப்படின்னும் போது இந்த கார்த்திகை எல்லாம் விழும்போது மாறிடும். மேபி இந்த சில நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா 2 ராசிக்கு போகும். அப்பெல்லாம் ஒரு டவுட் வரும்போது அந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, ராகு கேது பயிற்சி, இதோட இன்ஃபுளுன்ஸை வச்சு பாசிட்டிவா நெகட்டிவா அதை வச்சு முடிவு பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்னொன்னு, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி நாங்க சொல்ற சில விஷயங்கள் அந்த நட்சத்திரங்களே சில பேருக்கு வேரி ஆகும். அப்பவே நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணுவோம். இந்த இன்சிடென்ட் நடந்தா இந்த நட்சத்திரம், இந்த இன்சிடென்ட் நடந்தா இந்த நட்சத்திரம். சோ அது ஒரு வகையான கன்க்ளூஷன். சோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கோச்சார பலன்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். அது ஒரு 80 to 80% வேலை செய்யாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும், வெறும் ஒரு 10% பண்ணாலே ரொம்ப ரொம்ப அதிசயங்க. அவ்வளவுதான் நடக்கும், அதுக்கு மேல நடக்காது. அதை மீறி எனக்கு ஒரு 80-90 சூப்பர் ரிசல்ட் கொடுத்துச்சு இந்த ராகு கேது பயிற்சி. சூப்பரா ஆக்கிட்டாரு குரு, என்னை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு. சனியா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாருங்க, ரொம்ப ரொம்ப பட்டுட்டேங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க இந்த பொங்கு சனியில நான் பயங்கர பீக் ஆயிட்டேன். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகினவங்களாம் இருக்காங்க. வெறும் கடைநிலை ஊழியர் கூட ஒரு முதலாளியான மாற்றங்கள் எல்லாமே சனி பயிற்சியில சிலருக்கு நடக்கும். இது எதுவுமே கோச்சார ரீதியாக நடைபெறவில்லை. கோச்சாரம் வரும் பொழுது, அதாவது கோச்சாரம் ஒத்துழைக்கும் பொழுது அவர்களுடைய தசா புத்திகள் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதுதான் உண்மையை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. சோ வாக்கியம், திருக்கணிதம், கான்ட்ரவர்சி எல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளுக்கு எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கோச்சாரங்களும் சரி, ஒரே ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. சில விஷயங்கள் பண்ணாதீங்க, சில விஷயங்கள் பண்ணுங்க. அது என்னென்ன, யாரெல்லாம் வார்னிங்ல இருக்கீங்க, யாரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கீங்க, கொஞ்சம் பரவாயில்லைங்க, இல்ல சில விஷயங்கள் பண்ணவே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெனரல் அவுட்லைன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சோ நீங்க செப்டம்பர் 1 எடுத்திருந்தாலும் சரி, செப்டம்பர் 23 எடுத்திருந்தாலும் சரி, எனிஹவ் ராகு கேது பயிற்சி செப்டம்பர் தான். சோ நமக்கு அக்டோபருக்குள்ள நமக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் வரும். அக்டோபர்ல இருந்து நம்ம கேர்ஃபுல்லா இருப்போம், ரைட்டுங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னாலே சரி, கேது, இந்த 2 பிளானட்டுமே நல்லா தெரியும். அது ஒரு பாம்போட கிரகங்கள், சர்ப்ப கிரகங்களோட ஒண்ணு. இன்னொன்னு நிழல் கிரகங்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. சயின்ஸை இன்னைக்கு ஒத்துட்டு இருக்குது. அது ஷேடோஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு. என்னன்னா இந்த ராகு கேது சூரிய சந்திரர்களோட கனெக்ட் ஆகும் போதுதான் நமக்கு இந்த கிரகணங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வரும். இது பலருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவர்களையே மூழ்கடிக்க கூடியவ ஜாம்பவான்கள் ராகுவும் கேதுவும். அப்ப நம்மளோட லைஃப்ல எவ்வளவு எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. ராகுவை பொறுத்தளவுக்கு
ஐ மீன் வந்து உடலற்ற ஒரு தலை. அப்ப அதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஜீரணமே பத்தாது, வேணும் வேணும்னு சொல்லும். பேராசையோட மன்னன் ராகு. கேதுவை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. அவரை பொறுத்தளவுக்கு ஞானம் எல்லாமே இருந்தா கூட பற்றற்று வந்துரு. ஏன்னா அதுக்கு வந்துட்டு உடல் தான் பாம்பு, தலை வந்து மனித முகம். சோ நிறைய யோசிக்கல, மைண்ட் நல்லா இருக்கும். பாம்பு தலைக்கும் மனுஷ தலைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கொஞ்சம் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். என்ன அடிச்சு துவைச்சு 7 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு புத்தியை கொடுத்துருவாரு. அவரு ராகு பாத்தீங்கன்னா ஒரு 18 வருஷம் இந்த வா வா வான்ட்டு முதல் படியில இருந்து உங்களை வேக வேகமா 10வது படிக்கு ஏத்திடுவார். அப்புறம் அங்க இருந்து ஒரு தள்ளி விடுவார் நம்மள. 10வது படியில இருந்து விழுந்தா எதுவுமே தேராது, கை கால் எல்லாம் காலி, உயிரே சிலருக்கு போயிடுது. ஏன் இதை சொல்றேன்னா, சனி வந்து முதல் படியிலேயே நமக்கு பாடம் கற்பிச்சு கொடுத்துருவாரு. பட் ராகு வந்து 10வது படி வரைக்கும் ஏத்தி விட்டுட்டு நம்மள அடிப்பாரு. சோ ராகு வந்து பேராசைக்காரன், மாயக்காரன், ஜீரணமே ஆகாது, குடுக்குடுன்னு கேட்கிறவரு. கேது எவ்வளவு கொடுத்தாலும் இது எனக்கு பற்று இல்ல, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பற்றற்ற நிலை கேது. கேது ஆன்மீகம், ராகு வந்து போகக்காரகன். சோ இதுதான் ரெண்டுத்துக்குரிய டிஃபரன்ஸ். இந்த ரெண்டும் யார என்னென்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் இந்த ராகு கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஜென்ரல்ங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான இடம் 3, 6, 11. இந்த பிளேஸ்மெண்ட்ல உங்களோட ஜாதக கட்டத்திலே ராகு கேது அமர்ந்திருந்தாலே நீங்க குட் தான், நல்லா இருக்குன்னு அர்த்தம். ராகு கேது 2 பேருமே யார் பிளேஸ்ட் ஆனாலும் சூப்பர். அதை தாண்டி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஆவரேஜ் யாருக்கு போடலாம்னா 4, 10 இந்த 2 இடங்களில் இருந்தா ஆவரேஜ் ஓகே, அவங்களும் பயப்பட வேண்டாம். ஆனால் ராகுவும் கேதுவும் 1, 2, 7, 8ல எங்கன்னா பிளேஸ்ட் ஆயிருந்தா நிச்சயமாக ஒரு தீய பலன்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நடந்தே தீருது. சரி, ஓகே. இப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம எப்படி வெளியே வரலாம், என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் ரெமிடிஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரிங்க, நீங்க வந்துட்டு 1, 2, 3, 4, அதுக்கப்புறம் வந்துட்டு 6, 7, 8, 10, 11 இதான் சொன்னீங்க. ஏங்க 5, 9, 10க்கு ஐ மீன் 12க்கு நீங்க வரவே இல்ல? 5 எல்லாருக்கும் தெரியும், பூர்வ புண்ணியம். சோ அந்த பூர்வ புண்ணியங்கிறது ராகு கேது பிளேஸ்ட் ஆனாலும் அது வேற மாதிரி. அகைன் வந்து 9ங்கிறது பாக்கியம். சோ அங்க பொறுத்தளவுக்கு ராகு சில சமயத்துல தூக்கி கொடுத்துருவாரு, கேது உட்காந்தாலும் அது ஞானம். சோ அது நல்ல இடங்கள் தான். 12 அது வந்து கேது உட்காந்தா அது மோட்சம், ராகு உட்காந்தா எக்ஸ்ட்ரா போதை. சோ அதனால அது அயன சயன சுகம், ஏதோ ஒரு வகையில் அது ஃபேவர் தான். அதனால அதை பத்தி ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இந்த 5, 9, 12 பாகங்களை சிம்பிளாவே நம்ம விட்டுட்டு வந்துடலாம். ஓகே. சோ இப்ப என்னென்ன ராசிக்காரங்களுக்கு இது, ஏன்னா இப்ப நான் அந்த பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்கேன், ஆனா இப்ப என்ன பிளேஸ்மெண்ட் என்னெல்லாம் நிறைய பேர் புரியாது. முதல் விஷயம் ரிஷப ராகு, அதாவது ராகு வந்து ரிஷபத்தில் உட்கார போறாரு, கேது வந்து விருச்சிகத்துல உட்கார போறாரு. சோ 2 பேருக்குமே உச்ச வீட்டுகளில் உட்கார போறாங்க. இதனால என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ராகுவை பொறுத்தளவுக்கு நற்பலன்கள், ராகுவால நற்பலன் யாருக்குன்னா கடக ராசிக்காரர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு, மீன ராசிக்காரர்களுக்கு. இந்த 3 பேருக்குமே பாத்தீங்கன்னா ராகுவால ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது கேதுவால யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், இவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை தாண்டி ராகு கேது இவங்களால கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இந்த சுமாரான ராசிகள், அது யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்மமும் கும்பமும். அவ்வளவுதான். சரி, இதை தாண்டி என்ன பார்க்கணும்னா, இது ஒரு ஜெனரல் தான். உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்குது, யாரெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு வந்துட்டு இந்த சனி சுக்கிரன் இது மாதிரி இந்த 2 தசை நடக்கிறவங்க கவலைப்பட வேணாங்க. ஏன் சொல்றேன்னா, சனி கெட்டவராக இருந்தால் கூட சுக்கிர தசை நல்ல திசையா தான் இருக்கும். சோ சுக்கிரனும் சனியும் வந்து ராகு கேது 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நண்பர்கள். அதனால அந்த தசாபுத்திக்காரர்கள் எல்லாம் ரொம்ப பயந்துக்க வேணாம். ஐயோ எனக்கு சனி தசை நடக்குது, இப்ப போய் ராகு வந்துட்டாரு கேது வந்துட்டாரு, டோன்ட் வரி. சுக்கிரனும் சனியும் ரொம்ப ரொம்ப நண்பர்கள், பெருசா பாதிப்புகள் இருக்காது. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு தசை நடந்தால், ராகு புத்தி நடந்தால், கேது தசை நடந்தால், கேது புத்தி நடந்தால் ஒரு வார்னிங், ரொம்ப ரொம்ப பயப்பட வேண்டாம். இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் என்னென்னவோ சொல்றாங்க, கிடையாது. பணமழை கொட்டுங்கிறதும் உண்மை கிடையாது. உனக்கு மோசமான விளைவுகள் ஏற்பட்டு நீ ரோட்டுக்கு வந்துருவேன்னு சொல்றதும் உண்மை கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் நீங்க நேர்மையாக இருங்கள். ஒரு முக்கியமான சில பரிகாரங்கள் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப நல்ல சேஞ்சஸ் நடக்கும். அது என்ன பரிகாரங்கள், அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், என்ன ஃபுட்டெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும், என்னென்ன தெய்வங்களை வணங்கணும், இது பதிவு ரொம்ப நீளமா போறதால அடுத்த பதிவுல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்னோட அப்பாயின்மெண்ட் தேவைப்படும் பட்சத்தில் ஜெயா சர்வ அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.